ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு வந்து பிரண்டை போட்டு ரசம் தான் வைக்க போறோம். நிறைய வீடியோஸ் வந்து பிரண்டை குழம்பு எப்படி வைக்கணும், பிரண்டை மிளகு குழம்பு எப்படி வைக்கணும், பிரண்டை தொகையல், பிரண்டை பொடி, அது மாதிரி நிறைய வீடியோஸ் அது போல பாத்துருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து வைக்க போறது வந்து பிரண்டை ரசம். டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு ஈஸி கோயர்ஸ் கூட பண்ணலாம். இது ரெண்டு விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அரைச்சு பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப வீடியோல பாக்கலாம். அரைக்காம நம்ம யூஸ்வலா ரசம் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு அதுல எப்படி வந்து ஈஸி மெத்தட்ல எப்படி பிரண்டை ரசம் வைக்கலாம் அப்படிங்கிற இந்த பிரண்டை வந்து அரைச்சு விட்ட ரசம், அரைக்காத ரசம் ரெண்டுமே வந்து பார்க்க போறோம். ரெண்டு வந்து பிரண்டை வந்து அரைச்சு விட்டு நம்ம இப்ப லைவா பார்க்க போறோம். பிரண்டை வந்து அரைக்காம எப்படி பண்றது அப்படிங்கறத நான் வாயால சொல்றேன். கண்டிப்பா ரெண்டு மெத்தடுமே நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல. இந்த பிரண்டை ரசத்துக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ், இதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். பிரண்டை வந்து ரொம்ப பிஞ்சா இருந்தா இது போல ரெண்டு ஆர்க்கு இதை போல இருந்தா போறோம். பிஞ்சா இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நம்ம இதுவே பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் மெத்தலா இருந்ததுன்னா மேல உள்ள நரம்புகளை மட்டும் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி, ஒண்ணு அரைச்சு விடுறதுக்கு, ஒண்ணு வந்து வேக வைக்கிறதுக்கு. கொத்தமல்லி இதோட சேர்ந்து கருவேப்பிலை எடுத்து வைக்கல, கருவேப்பிலையும் போடணும். மிளகு, ஜீரகம், தனியா, கடுகு, ஜீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு. ஒரே ஒரு மிளகாவத்தல் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். மிளகும் எடுத்துக்கணும், மிளகாவத்தல் எடுத்துக்கணும். அதனால மிளகாவத்தல் ஒண்ணு எடுத்துட்டு இருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரே ஒரு துண்டு. அதே போல கடைசியா வந்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நல்ல பச்சை பால் எடுக்கிற மாதிரி தேங்காயா இருந்ததுன்னா அப்படியே துருவலா எடுத்து அப்படியே கையால பூந்து விட்டாலே போறோம். அப்படி இல்ல நமக்கு வந்து ட்ரையா தான் எங்கிட்ட இருக்கு தேங்காய் அப்படின்னாக்கா இதை அரைச்சு இது பண்ணி துருவலா எடுத்துட்டு லைட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி விட்டு லைட்டா ஒரு அரைச்சு எடுத்து வச்சிருந்தேன்ல அதுல இருந்து டக்குன்னு பிரிஞ்சாக்கா பால் வரும். அத அந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பெருங்காயம், புளி வந்து இந்த லெமன் சைஸா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுல வந்து நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நடுவில் அப்பப்ப சொல்லிருப்பேன். அதனால எண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாய் வந்து நான் யூஸ் பண்றது வந்து இரும்பு கடாய் தான் யூஸ் பண்றேன். நிறைய பேர் வந்து இண்டாலியம் இழுப்பச்சட்டி, நான்ஸ்டிக் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றேன். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இரும்பு இழுப்பச்சட்டி யூஸ் பண்ணி வதக்கிறதுக்கோ இல்ல ஒரு தாளிப்புக்கோ இல்ல ஒரு காய் பண்றதுக்கோ எதுக்கா இருந்தாலும் வந்து இரும்பு இழுப்பச்சட்டி யூஸ் பண்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப வந்து கல்லு ஹீட் ஆயிடுதா பாக்கலாம். ஹீட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரே ஒரு மிளகாவத்தல், இது காம்பு நீக்கிக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. இது சாமான்களோட நான் வைக்கல, மறந்துட்டேன், அதனால இப்ப ஆட் பண்ணிருக்கேன். இதை வந்து அடுப்பு நல்லா சிம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இதுல வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் தான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். தனியாவும் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜாஸ்தி போட்டோம்னா என்ன ஆகும்னா ரசம் வந்து தண்ணியா இருக்காது, கொழுத்துக்கும். அதனால பருப்பு ஜலம் வேற விட போறோம். அப்படிங்கறனால இந்த மிளகு வந்து காரத்துக்கு மிளகாவத்தில் காரத்துக்கு போட்டிருக்கேன். துவரம்பருப்பும் தனியாவும் நீங்க வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து அது மாதிரி 1 டீஸ்பூன் போட்டோம்னா அரைச்சு விடும்போது கசந்து போயிடும். அதனால வந்து சீரகமும் கம்மியா தான் சேர்த்துக்கணும். சீரகம் வந்து கம்மியா தான் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க பெருங்காய பொடியா ஆட் பண்றதா இருந்தா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது பெருங்காய கட்டியா யூஸ் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயத்தை போட்டு ஒரு லைட்டா பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாமான் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்தா போதும். இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து இது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு இதுல கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நெய் ஆட் பண்ணிட்டு இந்த பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரண்டை வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டேன். மித்தலா இருந்ததுனாக்கா நீங்க தோல் நீக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இதோட இலை எதுவுமே நான் ஆஞ்சு போடவே அவசியம் இல்லை. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் வந்து பிரண்டை மிளகு குழம்புங்கிற வீடியோல நான் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டேன். இதுல வந்து ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு நீங்க பிரண்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து புளிஜலம் கொதிக்க விட்டுக்கலாம். புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஈயச்சொம்பு அப்படிங்கறனால சிம்ல வச்சு கொதிக்க விடலாம். பிரண்டை வந்து இப்ப நல்லாவே வதங்கியாச்சு. இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளியோட சேர்த்து இந்த பிரண்டை வதக்கினதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிரன்ச்சியா கொரகொரன்னு கோர்ஸா புளிஜெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இது கூடவே நம்ம அரைச்சு விட்டதையும் கலந்துக்கலாம். எல்லாமே எப்போதுமே கை யூஸ் பண்ணி செய்யணும், அப்பதான் கைமணம் அப்படிங்கிறது ரசம் வந்து ருசிக்க ருசிக்க இருக்கும். இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இது கூட வந்து பெருங்காயம் சேர்த்து வறுக்கல இல்லையா, அதனால வந்து பெருங்காய பொடியா நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காய பொடி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும், பச்சை வாசனை போகிற அளவு. பிரண்டை ரசத்தை வந்து நம்ம சாமான்கள்லாம் வறுத்துட்டு நல்லா கோசா அரைச்சிட்டு பிரண்டையும் சேர்த்து வறுத்து அரைச்சிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து எனக்கு அரைக்கிறதுக்கு எல்லாம் முடியாது, எனக்கு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடியாது, வறுத்து அரைச்செல்லாம் என்னால ரசம் வைக்க முடியாது அப்படிங்கிறவ ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட்ல ஃபர்ஸ்ட் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி இல்ல 2 தக்காளி, நீங்க எந்த அளவுக்கு புளிக்கும் தக்காளிக்கும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே போட்டு பெருங்காய பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த பிரண்டை எல்லாம் எடுத்து கட் பண்ணி நீங்க தோல் எல்லாம் நீக்கி வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப பிஞ்சா இருந்ததுனாக்கா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதை வதக்கணும் கூட அவசியம் கிடையாது. சாதாரணமா வந்து பிரண்டையை வந்து குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து நல்லெண்ணெயில வதக்குவோம் இல்லையா. இப்போ வந்து ரசம் விட்டுருக்கேன் அப்படிங்கறனால நான் வந்து நெய்ல வதக்கி போட்டாக்கா இன்னும் டேஸ்டியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நெய்ல வதக்கி போட்டிருக்கேன். இது நீங்க வதக்க கூட தேவையில்லை. அந்த பிரண்டையை வந்து நீங்க அப்படியே முழுசாவே, அதாவது கொத்தமல்லி எல்லாம் அப்படியே முழுசா போட்டுட்டு அப்படியே கொத்தா எடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரண்டையை வந்து முழுசாவே அதுல போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரசம் நல்லா கொதிச்சு பொங்கி கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா பருப்பு ஜலம் விட்டு அதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் தாளிச்சு, மிளகாத்தூள் எல்லாமே தாளிச்சு, பச்சை மிளகா கீரி போட்டு அந்த மாதிரி ரசம் வைக்கும் போது ரசம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கடைசியா வந்து அதை தெளிவாவே எடுத்துக்கலாம். அந்த பிரண்டை, அந்த கொத்தமல்லி அதெல்லாம் வந்து அடியில் அப்படியே தங்கிடும். அதனால நீங்க அதை பொறுக்கி எடுத்து வெளியில போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரண்டையோட எசன்ஸ் ஃபுல்லாவே அதுல இறங்கிடும். அந்த ரசத்துலயும் இஞ்சி வந்து ஒரு தட்டிட்டு அதுலயும் கொதிக்க விடணும். இப்ப நம்ம வந்து இந்த ரசத்துக்கு வந்து இஞ்சி போடல, அரைச்சு விட்டது விட்டுருக்கோம். திரும்ப அடுத்தது வந்து இன்னொரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இஞ்சியை நசுக்கி போட்டு அதோட எசன்ஸும் அதுல இறங்குற மாதிரி செய்யும்போது அந்த பிரண்டை, இஞ்சி, கருவேப்பிலை 3 சேர்த்து நமக்கு வந்து கொதிச்சு அதோடைய ஸ்மெல், அதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி நமக்கு சாரமா கிடைக்கும் போது அந்த ரசம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த இஞ்சிய நல்லா இது போல தட்டி எடுத்துக்கலாம். ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கியா, ஒரு கொதி வந்துட்டு இல்லையா, இப்ப வந்து இந்த இஞ்சியை அதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரசம் கொதிக்கும் போது பொங்காம இருக்கிறதுக்கு ஒரு கரண்டி அது உள்ளே போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா இது மேல இந்த மாதிரி வைக்கும் போது ரசம் வந்து ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. புளி வந்து பச்சை வாசனை போகணும். பிளஸ் இந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆயிருக்கணும். தக்காளி குக் ஆயிடுறதுனால இந்த ரசம் வந்து ரெடி ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பருப்பு ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஜலம் கொஞ்சமா பருப்பு போட்டு தண்ணி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம். பருப்பு ஜலம் விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ரொம்ப சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி அது நுரைச்சு வரணும், அவ்வளவுதான். இந்த ரசம் வந்து ரசம் தங்கி வரத்துக்குள்ள நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வானொலி அடுப்புல இரும்பு வானொலி தான் போட்டிருக்கேன். நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப வந்து கொஞ்சமா லாஸ்டா பெருங்காயத்தை பொரிச்சுட்டு போகும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரசம் வந்து பொங்கி வரும்போது நம்ம தாளிக்க இதில் போட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் வந்து நல்லா பொங்கியாச்சு. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ரெடி ஆயிடுது. இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பாலும் கொஞ்சமா வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுது.
டேஸ்ட் பார்த்துடலாமா? ரொம்பவே அருமையா இருந்தது. புளிப்பு, உப்பு, உரப்பு, அந்த பிரண்டையோட டேஸ்ட், இஞ்சியோட டேஸ்ட் எல்லாமே இதுல சூப்பரா இருந்தது, ஹைலைட்டா இருந்தது. கண்டிப்பா இந்த 2 மெத்தட்லயும் நீங்களும் இந்த பிரண்டை ரசம் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். இதே பிரண்டை ரசம் வந்து இன்னொரு மெத்தட்ல எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ கூட நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிரண்டை பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.